ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணி. எல்லோருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் நம்முடைய பிறந்த நாளை நம்ம எத்தனை பேர் கொண்டாடுறோம்? கிட்டத்தட்ட 30-35 வயசுக்கு அப்புறம் அவர் அரசியல்வாதியாக இல்லைன்னா யாருமே கொண்டாடுறதில்லை, பெருசாக கொண்டாடுறதில்லை. என்னத்தை சாதித்தோம், என்னத்தை வெட்டி முறிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் அவர்களை பற்றி அவர்களுக்கே வந்துடும். பணம் நிறையா இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய பிறந்தநாளை நான் யார் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்முடைய செலவில் கிடையாது, நம்முடைய அப்பா அம்மா செலவுலையோ சின்ன பசங்க இருக்கும்போது இல்லை நம்ம செலவுலேயே கொண்டாடுறோம். அது கூட எப்போ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது நடக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது, ஒரு படமாக மேலே தொங்க ஆரம்பிச்சிடுறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரு மாமனிதர் தனது 164 வயதிலும் என்றும் நமக்கு இளமை சக்தியை புகட்டுகிறார், என்றும் நம்மோடு உயிரோடு இருக்கிறார். அது சுவாமி விவேகானந்தர். 164 வருஷம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். நம்முடைய தஞ்சை பிருகதீஸ்வரர் அந்த கோபுரம் மாதிரி இருக்குது, 1031 வருடம் அப்படின்னா எப்படி வியந்து பார்க்க வேண்டியிருக்கு. அது மாதிரியான ஒரு மாமனிதர் தான் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தரை கற்றால் என்ன வரும்? ரொம்ப அருமையாக நம்முடைய திருப்பூர் கிருஷ்ண ஐயா சொன்னார், விவேகானந்தரை வாசியுங்கள், அவரிடத்தில் எல்லாமே ஆக்கப்பூர்வமானவை, எதுவும் எதிர்மறை கருத்துக்கள் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ், நத்திங் இஸ் நெகட்டிவ். ரவீந்திரநாத் டாகூர் சொல்கிறார். என்னென்னா அவர் அந்த மாதிரி உள் வாங்குறார். ஒரே ஒரு கருத்தை நாம் உள்ளே வாங்கிட்டோம்னா அது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த அரங்கத்தோட பேர் என்ன? அந்த அறிஞர் அண்ணா அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய வீட்டில் அவர் பயன்படுத்திய பாவித்த அந்த பொருள்களை எல்லாம் அப்படியே எக்ஸிபிஷன் மாதிரி பொருட்காட்சியாக வச்சுருந்தாங்களாம். அப்படியே வரிசையாக இருக்குது. அதில் அவர் பயன்படுத்திய பேனா, புத்தகம், அது இது எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே மண்ணால் ஆணை செய்த சிலை, 2 சிலைகள் இருந்தது. யாருடைய சிலை அப்படின்னு பார்த்தா இவர் தான் இதாச்சே, நாத்திகர் தானே. ஆனால் 2 சிலை இருந்தது. 2லையும் முதல் சிலை புத்த பெருமானுடைய சிலை, 2வது சிலை சுவாமி விவேகானந்தருடைய சிலை. அறிஞர் அண்ணா அரங்கம் பேசுகிறோம் அப்படின்னா இதுதான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ராக் மெமோரியல் அதில் அந்த கட்டடம் கட்டும்போது, விவேகானந்த பாறை கட்டும்போது திரு அண்ணாதுரை அவர்கள் அவருக்கு பணம் கொடுத்தார். விவேகானந்தருக்காக நம்ம கொடுக்காம வேறு யாருக்காக கொடுப்பது அப்படின்னு சொன்னவர். அந்த அரங்கத்திலிருந்து நம்ம பேசுகிறோம். இது என்ன புரியுது அப்படின்னா, எல்லாரையும் யாரிடம் என்ன இருக்கிறதோ அதோடு இணைந்து விடு. இப்போது விவேகானந்தருக்கு அப்படின்னா வெறும் பக்தர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா ஒன்றுமே முடியாது. அவருக்கு இளைஞர்கள் வேணும். யாரெல்லாம் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே விவேகானந்தர் இருக்கும். நான் அடிக்கடி நான் பார்க்குறது உண்டு, யாராவது IAS IPS யாராவது நல்ல வாழ்க்கையில் பெருமையாக சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த அறை, அந்த இருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு பின்னாடி சத்தியமாக ஒரு படம் இருக்கும். அது சுவாமி விவேகானந்தருடைய படமாகத்தான் இருக்கும். அவருடைய அலுவலகத்தில் விவேகானந்தருடைய கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். இது நாம் அவரை பற்றி பெருமையாக பேசி அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவரை பற்றி பெருமை பேசும், அவருடைய பெருமையை பேசும்போது, பெருமையை புரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கும்? நாம் பெருமை பெறுவோம், நமக்கு சக்தி கிடைக்கும். காமராஜர் பற்றி ஐயா சொல்லியிருந்தார், கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அவர் ராமேஸ்வரத்தில் மழை வெள்ளம் போகிறார். அதாவது அந்த காலத்து முதல்வர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, முதலில் நிற்பவன் தான் முதல்வன். ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் நிற்பவன் முதல்வன். இவர் அங்கே போகிறார், அங்கே போய் நிற்கிறார், அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்குறார். ஒரு இடம் ரொம்ப மோசமாக இருக்குது, போகவே முடியாது. அங்கே ஜனங்க இருக்காங்க, எப்படி போகிறது அப்படின்னு. அங்கே எப்படியே நீந்தி போகணும் ஐயா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சு அதில் ஏறி அப்படியே தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு. சரி செய் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த சின்ன ஒரு கிராமத்து 50 வீடுகள் இருக்குது. அந்த இடத்துல அங்கே போய் பார்க்குறா, இவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா காமராஜர் ஐயா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு
சுட சுட உணவை கொடுக்கக்கூடியவர்கள் அங்கு ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த 2 துறவிகள் அங்கு சேவை செய்து கொண்டிருந்தார்களாம். ஆச்சரியமாக போச்சு காமராஜருக்கு. அதனால் பிறகு தான் எப்படி அவங்களால முடியுது, என்ன அவர்களுடைய உந்து சக்தி. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறார். சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு படம் இருக்கும், நீங்கள் போய் ஒரு முறை பாருங்கள். அந்த படத்தில் அங்கெல்லாம் சின்ன மடம் தான், இப்போ பெரிய மடமாகிவிட்டது. சின்ன மடம், இந்த அளவு கூட இருக்காது அங்கே இருக்கக்கூடிய பிரார்த்தனை மண்டபம். அதில் ஒரு தாத்தா பாட்டி குழந்தைங்க, அதுக்கு நடுவில் முதல்வர் காமராஜர் அங்கே அமர்ந்து இருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. அப்படின்னா என்னன்னா, எப்படி விவேகானந்தர் எப்படியாவது படித்தா இன்னும் நன்றாக நாம் சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விவேகானந்தரோட ஒரு சிந்தனை, நீ நல்லவனாக இருந்தால் போதாது, நீ சிறந்தவனாக வேண்டும். சொல்லலாம் ஒரு முறை, நீ நல்லவனாக இருந்தால் போதாது, சிறந்தவனாக வேண்டும். அதுதான் முக்கியம் நமக்கு. ஏன்னா இப்போ ஈஸியாக சொல்லிடுவாங்க இல்லையா, பாவம் சார் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, பாவப்பட்ட ஜென்மங்களாக ஆகிடக்கூடாது. பிரச்சனையே நல்லவர்கள் வல்லவர்களாக இல்லாத காரணத்தால் தான் சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார், அரைஸ் அவேக். அது ரொம்ப முக்கியம். எழுந்திரு, விழித்திரு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு எதிர்பதம் போடுறார், ஸ்டாப் நாட் அப்படின்னு போடுறார். ரொம்ப முக்கியம். ஏன் எல்லாமே அரைஸ் பாசிட்டிவ் வார்த்தை, அவேக் பாசிட்டிவ் வார்த்தை, ஸ்டாப் நாட் அப்படின்னா ஏன்னா நம்ம இது நின்றுடுவோம். அதெல்லாம் போரும், நிறைய சம்பாதிச்சாச்சு, இல்லை நிறைய நல்ல காரியம் பண்ணியாச்சு அப்படின்னு நின்றுடுவோம். நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது, சென்று கொண்டே இருக்கு அப்படிங்கிறது தான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாலகங்காதர் திலகர் பாருங்கள், அவரே ஒரு மாமனிதர். நம்முடைய திருப்புரையா சொன்ன மாதிரி அவரே ஒரு மாமனிதர். அவர் சுவாமி விவேகானந்தருடைய ஆன்மீக டச், ஒரு ஆன்மீக ஸ்பரிசம் பட்டதால் எப்படி மாறினார். எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபடுகிறீர்கள், விரைவில் நமக்கு கிடைச்சிரும் போல இருக்குது, சுதந்திரம் கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும் போது நீங்கள் தானே பிரதம மந்திரி, நியாயமான கேள்வி தானே. அவர் தான் முன்னிலை நின்று போராடுறார், நீங்கள் தானே பிரதம மந்திரி அப்படின்னாராம். விவேகானந்தரை வாசித்த திலகர் ஐயா சொல்கிறாரு, நான் பிரதம மந்திரி ஆக மாட்டேன். அப்படின்னா என்ன, நான் என்னுடைய ஆசிரிய பொறுப்பை தொடர்ந்து செய்வேன், ஆசிரிய பயிற்சியை நன்றாக செய்வேன். அதன் மூலமாக எதிர்காலத்தில் ஏராளமான பாரத பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அந்த நிலையில் நான் இருப்பேன். எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமாக இல்லை. நான் உருவாக்குவேன். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். உருவாக்கு, பி அண்ட் மேக். உருவாகு, நீ உன்னை பெரிய அளவில் உருவாக்கிக்கோ. அதன் மூலமாக உன் மூலமாக பலரை உருவாக்கு. அந்த பலரை உருவாக்காத காரணத்தால் தான் நிறைய நல்லவர்கள் அப்படியே சோம்பியே போயிடுறாங்க. நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிரும் இல்லையா. ஏன் இப்போ உடம்பு அப்படி தூக்கணும் அப்படின்னா, மண்ணீரல், கல்லீரல், இதயம், நுரையீரல், அது எல்லாமே மருத்துவருக்கு இங்கே வந்திருக்கார். என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்தா நமக்கு உடல் சோர்வு தெரியும், உடல் தூக்கம் தெரியும், க்ளீனாக தூங்கிடுறோம். அப்படியே உள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தூங்க ஆரம்பிக்குது. 72 முறை துடிக்க வேண்டிய இதயம் 50 முறை துடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை 88 முறை துடித்தா என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரீம், 2 எக்ஸ்ட்ரீம் போச்சுனால வம்பு தான். அதனால் எப்போவுமே அரைஸ், அவேக் அப்படின்னா உடல் ரீதியாகவும் நம்ம நல்லா ஃபிட்டாக இருக்க முடியணும். அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய பல கருத்துக்களில் ஒன்று. கடைசி 164 வருடத்திற்கு பிறகு அவர் கொண்டாடுறோம் அப்படின்னா எப்படி இருந்தார் அப்படிங்கிறது. நம்ம இன்றைக்கி நிறைய தலைவர்கள் நாம் பார்க்குறோம். நிறைய தலைவர்கள், 2 வகையான தலைவர்கள் தான் இருக்காங்க. ஒன்று லீடர், இன்னொன்று ரீடர். இதை வச்சுட்டு படிக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ரீடர். இன்னொருத்தங்க லீடர். என்னென்னா, மிஸ் மேக்லோட் அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு அமெரிக்கன் பெண்மணி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்களோட வயது 85 வயது. ஆனால் அப்போ பாட்டி மாதிரி இருப்பாங்க. 85 எப்படி இருப்பாங்க? ஆனால் உங்கள் வயசு என்னம்மா அப்படின்னு கேட்டால் 45 அப்படிம்பாங்க.
ஏன் அப்படின்னா, நான் விவேகானந்தரை என்று சந்தித்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய வயதை நான் கணக்கிடுகிறேன். அதற்கு முன்னாடி செத்தாரை போல திரி பட்டினத்தார். அப்போ அந்த மாதிரி இருந்த ஏதோ சாப்பிட்டோம், உண்டு உடுத்தி திரிகின்றேன் 2 கால் மாடு போலே தாய்மானவர் சொல்வார் இல்லையா, அது மாதிரி நான் இருந்தேன். விவேகானந்தரிடம் வந்த அந்த அந்த என்ன டச், த கோல்டன் டச். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த அம்மா ஒரு அருமையான ஒரு பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் 2 முக்கியமான நபர்களை சந்தித்தேன். 2 பேருமே பெரிய ஆளுங்க. ஒன்று ஜெர்மானிய கைசர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய சக்கரவர்த்தி, பெரிய ஆள், 6 அடி உயரம் இருப்பார். அவர் பார்த்தாலே மெஜஸ்டிக்காக இருப்பார். அவர்கிட்ட போன உடனே அப்படியே கை கொடுக்க தோணும், அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க தோணும், அவருடைய கைகளை இது இல்லையா மேலை நாட்டம், அவருடைய கைகளை முத்தமிட தோணும், அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க தோணும். இப்போ நம்ம பசங்களாக இருந்தால் செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும். அப்படி பார்த்தா இவர் மாதிரி எப்படி இருக்கார் அப்படின்னு தோணும். ஆனால் அவர்கிட்ட போகும்போது அடுத்த சிந்தனை, பக்கத்தில் போகும்போது என்ன சிந்தனை வரும் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரே அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, சே நம்ம ரொம்ப அல்பமாக இருக்கோமே, இவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், நம்ம ரொம்ப சாதாரணமாக இருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள் வரும். புரியுதா? தாழ்வு மனப்பான்மை வரும். என்னன்னா, அவர் பெரிய ஆள்பா, அவர் தலைவர் அப்படின்னு, அவர் தலைவர் ஆனால் கிட்ட நெருங்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். இன்னொரு பெரிய தலைவரை நான் பார்த்துருக்கேன். அது யார் அப்படின்னா, அது சுவாமி விவேகானந்தர். அவரும் எப்படி இருந்தார் என்றால், ரொம்ப ஆஜானுபாகுவான ஒரு பெரிய இது. அவருடைய சொல்லார், ஒரு பெரிய ராஜா மாதிரியே இருக்கார், ஒரு கிங் மாதிரி, ஒரு பிரின்ஸ் மாதிரியே இருக்கார் அப்படியெல்லாம் சொன்னவங்க. அவருடைய ஆங்கிலம் ஆங்கிலேயர்களே பாராட்டும் ஆங்கிலம், அப்படி பேசுவார். ஃப்ரெஞ்சு எப்படின்னா 6 மாதத்தில் கற்றுக்கொண்டு அதில் உரையாற்றியவர். அப்படி எது செய்தாலும் மிக தெளிவாகவும் ரொம்ப அருமையாக இருப்பான். கிட்ட போன உடனேயே எப்படி இருப்பார், எவ்வளோ அருமையான மனிதராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு இது தோன்றும் நமக்கு. இன்னொன்று தோன்றும். அங்கே என்ன தோன்றியது? அவர் பெரிய ஆள், எனக்கு கிட்ட போனால் எனக்குள்ள என்ன தோன்றும்? தாழ்வு மனப்பான்மை தோன்றும். ஆனால் விவேகானந்தருடைய சிந்தனைகளை படிக்கும் போது, அவர் பேச கேட்கும் போது, அவர் பேசியதை நாம் வாசிக்கும் போது, அவர் பெரியவர், அவருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டால், புரிந்து கொண்டால், அவர் என்னையும் பெரியவர் ஆக்குவார், என்னையும் தகுதி மிக்கவர் ஆக்குவார். லீடர் ரீடர் ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் பிறந்த நாள் விழாவை நாம் ஒருத்தர் தான் அப்பா அம்மா செலவில் செய்கிறோம், இல்லை ஏதோ கொண்டாடுறோம், கம்பல்ஷனில் கொண்டாடுறோம். ஆனால் விவேகானந்தர் மாதிரி பெரியவங்களுடைய பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நம்ம ஆசிரியிக்கும் போது நம்மை அவர் மேலே கொண்டு வருகிறார். அதனால்தான் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நம்ம இது செய்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை செய்த இசைக்கவி ரமணன், அவர் எங்களுடைய மாணவர் தானே, இசைக்கவி ரமணன் ஐயாவுக்கும், இந்த நூலை ஒரு நல்ல ஒரு விமர்சனம் செய்த நல்ல நம்முடைய திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.